வீட்டில் வந்து சோயா மேக்கர் இருந்துச்சு. அதை சரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். கொஞ்சம் பானிபூரி செஞ்சு கொடுத்துட்டேன். பசங்க பேர பிள்ளைங்களுக்கு தான். இப்போ வந்து பானிபூரி செஞ்சுருக்கேன். இந்த சாப்பிட்றாங்க பாருங்கள். சாப்பிட்டு தங்கம் பானிபூரி சாப்பிட்டு இந்த தங்கம் சாப்பிட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுருக்கான். குட் ஈவினிங். ரொம்ப நாள் ஆச்சு கார்டன் மேலே வரதே இல்லை. ஏன்னா ரொம்ப வெயில் பார்க்க முடியும். எல்லாம் பாவம் பரதாரமாக இருக்குது. என்ன பண்ணுறாங்க எதுவுமே சரியாக தண்ணி மட்டும் ஊற்றுறோம். எல்லாமே அசிஷல் தான். வெங்காயம், தக்காளி, 3 மஞ்சள் மிளகா போட்டுருக்கேன். பச்சை மிளகா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் போட்டேன். தேவையான சேர்க்கணும். இது வந்து ஒரு 4 கிலோ மேலே இருக்கும். ஒரு 400 கிராம் அரிசி, பிரியாணி அரிசி. தேவையான கண்ணெல்லாம் ஊற்றி கையளவு அளவில் சொல்ல தெரியும். போட்டுட்டு தண்ணியில் நல்லா கரைச்சி டேஸ்ட் பண்ணி பாருங்க. சில்லி சத்தம் கேட்குறேன். மூக்கில் வந்து வேக வச்சுருக்கேன். டீ போட்டாச்சு. இது ஒரு 400 கிராம் அளவுக்கு அரிசி பிரியாணி அரிசி வதக்கியாச்சு. இப்போ கழுவி வச்சுருக்கேன் அரிசி. ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா, நிறைய ஊற வச்சோம்னா அந்த டேஸ்ட்லாம் போயிடும். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா அந்த அழுக்கெல்லாம் எடுத்துரும். அவ்வளோதான். ரொம்ப ஊற வச்சாலும் உடஞ்சிரும் அரிசி. 5 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். இப்போ வந்து தேவையான 2.5 கிளாஸ் தண்ணி வைப்பாங்க. 450 கிராம் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தான் உப்பு வந்து டேஸ்ட் பார்த்து, காரம் உப்புலாம் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் தேவையானதை சேர்த்துக்கணும். அவ்வளோதான். வெஜிடபிள் பிரியாணி ரெடி. ஓகே, இதை மூடி வச்சாச்சு. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஓகே வரலாம். ஓகே, டன். ஆடுங்க நீச்சல் ஆடுங்க. அவ்வளோதான். 1/2 hour ஆச்சு. தண்ணிலாம் போயிடுச்சு. அது தண்ணி கொஞ்சம் தண்ணி வச்சதால கொஞ்சம் ரொம்ப மெத்தன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அரிசிலாம் நம்ம உடையாமல் லைட்டாக. இது வந்து வெள்ளரிக்காய் இருந்தால் போட்டுக்கலாம். இது கேரட் இருந்தால் போட்டுக்கலாம். என்ன கலர் ரெடி. வாங்க சாப்பிடுவோம்.